ஐந்து கரத்தோனை போற்று, ஆணை முகத்தானை போற்று, மூஷிக வாகனனை போற்று, மூலப்பரம்பொருளை போற்று, சித்தி புத்தி விநாயக பெருமானை போற்று. குருவே சரணம். இணையத்தால் இணையம் மீது எங்களுக்கு வணக்கம். இது புரட்டாசி மாத ராசி பலன். புரட்டாசி மாதம் எப்படி இருக்க போகுது கடக ராசிக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த மாதத்தில் வரக்கூடிய முக்கிய விசேஷ தினங்கள் அப்படின்னாக்கா 16 புரட்டாசி 16ஆம் தேதி அன்னைக்கு அமாவாசை. அன்றைய தினம் பார்த்திங்கன்னா திதி தர்ப்பணம் கொடுக்குறது நம்மளோட முன்னோர்களோட ஆசீர்வாதத்தை நமக்கு பெற்றுத்தரும். 17ஆம் தேதி நவராத்திரி பூஜை ஆரம்பம். 25ஆம் தேதி சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை. 26ஆம் தேதி விஜயதசமி. சரி, எப்படி இருக்க போகுது கடகராசிக்கு இந்த மாதம் அப்படின்னா, 2ஆம் அதிபதி 3ஆம் அதிபதியும் பரிவர்த்தனை ஆகிறாங்க. 12ஆம் அதிபதியும் கூட சேர்ந்து பரிவர்த்தனை ஆகிறாரு. அதாவது புதன் மற்றும் சூரியனோட பரிவர்த்தனை இருக்குது. இந்த பரிவர்த்தனை பார்த்திங்கனாக்கா மிக சிறப்பான ஒரு அமைப்பு. பொருளாதாரம் நல்லாயிருக்கும். பொருளாதார சம்பந்தப்பட்ட உயர்வு ஏற்படும். மாமன் வழி உறவினர்களால் நன்மைகள் ஏற்படும். சில பேருக்கு அரசாங்க நன்மைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. தந்தையாரால் தனவரவு ஏற்படுறதுக்கான ஒரு நல்லதொரு மாதமாக இந்த மாதம் இருக்கும். சிறு தூர பயணங்களால் நன்மைகள் ஏற்படும். மனசில் தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கக்கூடிய நல்லதொரு மாதமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. படிச்சுட்டு இருக்கவங்களுக்கு படிப்பில் கொஞ்சம் ஸ்ட்ரகிளிங் இருக்கும். போராடி தான் படிக்கிற மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கும். சொந்த தொழில் செஞ்சுட்டு இருக்கவங்களுக்கு தொழில் முன்னேற்றமான சூழ்நிலைகள் இருக்கும். வேலைக்கு போயிட்டு இருக்கவங்களுக்கு வேலையில் ஒர்க் லோட் ரொம்ப அதிகம் இருக்கும். அதனால் மன அழுத்தம் அதிகமாகும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ஸ். குழந்தைகளால் நன்மைகள் ஏற்படும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. குலதெய்வ அனுகிரகம் உண்டு. பூர்வீகம் சம்மந்தப்பட்ட நன்மைகள் ஏற்படக்கூடிய நல்லதொரு மாதமாக நிச்சயமாக கடகராசிக்கு இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ஸ் தான் இருக்குது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் தெய்வ வழிபாடு அப்படின்னா முருகன் வழிபாடு கூடுதல் நன்மையும் சிறப்பையும் உங்களுக்கு நிச்சயமாக தரும். இந்த மாதத்தில், அதாவது செப்டம்பர் மாதத்தில் உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னாக்கா 16, 17 இந்த 2 நாட்கள் சந்திராஷ்டம தினமாக வரதுனால முக்கிய முடிவுகளை எடுக்காதீங்க. வெளியூர் பயணங்களை தவிர்த்துருங்க. நாடும் நாட்டு மக்களும் நலமுடன் வாழ நவகிரகங்களை வேண்டி அமைகிறேன். நன்றி, வணக்கம்.